பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இந்த ரத்தமானது நம்மளுடைய இதயத்தில் விரிஞ்சி சுருங்கக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாலுக்கு போகிறது, ஒரு சினிமா பார்க்குறதா ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறாங்க. அது கிடையாதுங்க. வெளியில் உணவு நீங்கள் சாப்பிடும் பொழுது, அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிடும்போது அதில் அதீத அளவு உப்பு இருக்குது. உப்பு நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். பெட்டிலேருந்து எழுந்து கீழே காலை எடுத்து வைக்கும்பொழுது காலை வந்து கரெக்டு சமமாக வைக்காமல் டக்குன்னு அப்படி கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அப்படி நின்று அப்படி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நடக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் அவங்கள பாருங்கள். மூச்சு இழுக்கும்பொழுது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது உள்ளே போகணும். பல பேருக்கு அது தப்பாக இருக்கும். ப்ரீத்திங்கை இப்போ இதுலேருந்து நீங்கள் திருத்திக்கணும். நீங்கள் நமக்கு வராமையும் இருக்கிறதுக்கு இல்லை அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ சொன்ன பயிற்சிகளை எல்லாம் தயவு செய்து செய்யுங்க. ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். எந்த பொருளுமே ஒரு அழுத்தம் இல்லை அப்படின்னா, ஒரு வைப்ரேஷன் இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கான பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் உட்காந்துருக்கேன், இந்த சேருக்கு ஒரு அழுத்தம் உண்டு. இப்போ என்னை எடுத்துகிட்டு இருக்கிற கேமராவுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. இப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய தரைக்கு ஒரு அழுத்தம், எல்லாத்துக்குமே ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உண்டு. அதாவது பல பொருள்களினுடைய கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பு இருக்கும் பொழுது தான் அந்த பொருளினுடைய பிரயோஜனம் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா பலவிதமான உறுப்புகளினுடைய கோஆர்டினேஷனில் நடக்குது. இப்போ உடல்னு எடுத்துக்கிட்டால் என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. தலையில் இருக்கிற மூளையிலிருந்து காலில் இருக்கக்கூடிய அந்த பெருவிரல் வரைக்கும் நம்ம உடம்பு ஒரு விதமான அழுத்தத்தால் சூழப்பட்டு தான் சரியான முறையில் செயல்பட்டுருக்கு. அந்த அழுத்தம் அதிகமானாலோ குறைஞ்சாலோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அழுத்தம்னு நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம உடம்புல வந்து ரத்தம் வந்து அது 75% வந்து திரவத்தால் ஆனது நம்மளுடைய உடம்பு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிளட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. பிளட் சர்க்குலேட் ஆகலைன்னா நம்ம உடம்பை இப்படி நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இந்த ரத்தமானது நம்மளுடைய இதயத்தில் விரிஞ்சி சுருங்கக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம வந்து ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம், பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். சிஸ்டாலிக், டயஸ்டாலிக், இதை பற்றி நிறைய பேசுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கூகுள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இல்லை நிறைய யூடியூப்பில் டாக்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சுருக்கமாக அதை பற்றி நம்ம வாட் இஸ் சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் அதெல்லாம் சொல்கிறத விட நம்ம என்ன உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதோ இல்லை குறைந்த ரத்த அழுத்தம்ங்கிறதோ, ரத்த அழுத்தத்தினால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் யோகத்தில் என்ன இருக்குது அதான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே 120/80 இதை வந்து நம்ம வந்து ரத்த அழுத்தத்தினுடைய ஒரு அளவுகோலாக சொல்கிறோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, 130/80 சொன்னாங்க. அப்புறம் 140/90 இதுதான் ஓரளவுக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா அது உயர் ரத்த அழுத்தம் ஆகிடுது. இந்த உயர் ரத்த அழுத்தம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெஸ். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுதோ அதனால் நிச்சயமாக நம்மளுடைய ரத்த அழுத்தமானது பாதிக்கப்படுது. வீட்டில் யாராவது திடீர்னு வாந்தி எடுக்கிறாங்க, திடீர்னு இம்பேலன்ஸாக நடக்கும்போது இப்போது தூங்கி எழுந்திருக்காங்க இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா 30லிருந்து 87 வயது உட்பட்டவர்களுக்கு அப்படிங்கும்போது 80க்கு மேலே இருக்கிறவங்களும் விட்டுருங்க, 30லிருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போது பிளட் ப்ரெஷர் அதிகமான முறையில் இருக்குது அப்படின்னு கணக்கிடுறாங்க. தூங்கி எழுந்த உடனேயே நம்ம காலை கீழே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ 40 இயர்ஸ் வரைக்கும் 50 இயர்ஸ் வரைக்கும் நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அவ்வளோ பெருசாக பிரச்சனைகள் வரதில்லைன்னு முன்னாடி இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. 30, 40, 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே பிளட் ப்ரெஷர் வருது. இப்போ அந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் ஏன் பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்னா, இதுக்கு மிக உயர்ந்த காரணியாக 3 காரணத்தை சொல்லலாம். என்னென்னா, நம்பர் 1, நம்மளுடைய அலுவலகமோ அல்லது வீடோ அல்லது படிப்போ அல்லது வந்து டார்கெட்டோ வாட் எவர் இட் இஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் செய்கிறது முதல்ல சோஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுடைய வேலைகளுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, இது நம்பர் 1. நம்பர் 2, நம்மளுடைய பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது நமக்கு நிம்மதியோ ஒரு சந்தோஷமோ ஒரு திருப்தியோ எதுலேயுமே கிடைக்கிறதில்ல. இதை விடாது அதை விடாது அப்படின்னு போயிட்டுருக்கோம். வீட்லேயும் நமக்கான நேரம் அப்படியே. இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாலுக்கு போகிறது, ஒரு சினிமா பார்க்குறதா ரிலாக்ஸேஷன்னு எடுத்துக்கிறாங்க. அது கிடையாதுங்க. நேராக பீச்சிலையோ பார்க்லேயோ போய் அமைதியாக குடும்பத்தோடு கொஞ்ச நாள் உட்காந்துருக்கிறது கூட ரிலாக்ஸேஷன் தான். வீட்டில் நீங்கள் டின்னர் என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பாடு செய்கிறீங்க, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நீங்கள் பீச்சில் போய் ஒரு பெட்ஷீட்டை விரித்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 4 பாட்டை கேட்டுட்டு குழந்தைங்களோட பேசி சிரிச்சிட்டு வர்றது கூட ரிலாக்ஸேஷன் தான்.
அதுவும் ஒரு அருமையான ஒரு ரிலாக்ஸேஷன். நீங்கள் போய் நிறைய செலவு பண்ணி மாலில் போய் ஒரு படம் பார்க்குறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பர்சனல் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் எப்படி குறைக்கிறதாங்கிறத நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். 3வது காரணியாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத அளவு உள்ள உப்பு உள்ள சாப்பாட்டுக்காக நம்ம சாப்பிட்றது. இப்போ வெளியில் சாப்பிட்றது மிக அதிகமாகிடுச்சு. பொதுவாக வெளியில் போகும்பொழுது மனிதர்களை நான் நிறைய பார்க்கும் பொழுது அவங்களுடைய நடை எப்படி இருக்குது, சாஞ்சி நடக்கிறாங்களா, இல்லை உடல் பருமனாக இருக்கிறாங்க, இல்லை நிறைய கோபத்தோடு நடக்கிறாங்களா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது வெளியில் சுற்றி வட்டாரத்தில் பார்க்கும்பொழுது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா அதீதமான உணவு. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. எல்லா ஹோட்டல்லையும் கூட்டம் இருக்குது, எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்ருக்கேன். அது தப்புன்னு சொல்லவே வரல. ஆனால் வெளியில் உணவை நீங்கள் சாப்பிடும் பொழுது அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு சாப்பிடும்போது அதில் அதீத அளவு உப்பு இருக்குது. உப்பு நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அதை விட அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். ஒரு சின்ன துண்டு ஆவக்காவோ, ஒரு சின்ன துண்டு ஒரு ஊறுகாய் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஊறுகாயில் இருக்கிற உப்பு நமக்கு 3.5 நாளைக்கு தேவையான உப்பு அந்த ஒரு சின்ன துண்டு ஊறுகாய் நமக்கு கொடுத்துருது. அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், சாம்பார், ரசம், காய் எல்லாத்துலேயும் அது ஒரு வேளைக்கு. அதுக்கப்புறம் காலை உணவு இருக்குது, நைட்டு டின்னர் இருக்குது, எவ்வளோ உப்பை நம்ம உள்ளே போட்டுட்ருக்கோம் பாருங்கள். அதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்றதோ வெளியில் நிறைய சாப்பிட்றதுனாலையும் நமக்கு அதீதமாக உப்பு வந்து நம்ம உடம்புல சேருது. ஸோ இதனாலேயும் நமக்கு ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. உப்பால் மட்டும் கிடையாது, மாவு பொருள்களால், நொதி பொருள்களால், அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்னால, இதனாலையும் நமக்கு உடம்பு சேருது. அப்போ நம்ம வெளில சாப்பிடவே கூடாதா? அதாவது பொதுவாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வெளியில் சாப்பிட்டா போதும். வீட்டு சாப்பாடு, நிறைய காய்கறி, நிறைய பழங்கள், இதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் இந்த 2024 ஒரு ஹெல்த் இயராக வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரத்த அழுத்தத்துக்கு வருவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு குமட்டல் வருது, வாந்தி வருது, பெட்டிலேருந்து எழுந்து கீழே காலை எடுத்து வைக்கும்பொழுது காலை வந்து கரெக்டு சமமாக வைக்காமல் டக்குன்னு அப்படி கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அப்படி நின்று அப்படி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் நடக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் அவங்கள பாருங்கள். அடிக்கடி தலைவலி வருது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள். மைக்ரைன் அதிகமாக இருக்கிறவங்க இருக்குதா அப்படின்னு பார்த்தா ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி வெயிலில் போனால் எனக்கு பயங்கர தலை சுற்றுது அப்படின்னா செக் பண்ண சொல்லுங்கள். மாடிப்படியில் லிஃப்ட் இல்லை, ரெண்டு மாடி ஏறும்பொழுது நமக்கு கால் ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு இறக்குது, நம்மளால் பேச முடியல, எதிர்க்க இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறதுக்குள்ளார மூச்சு இறக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்களோட ப்ளட் ப்ரெஷரையும் ஹார்ட்டையும் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு காரணிகள். சரி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்து எதனால் பிபி வருதுங்கிற பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ வந்து அதற்கான யோக பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க மாத்திரை கடைசி வரைக்கும் சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னா டாக்டர்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் மாத்திரை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னுட்டு. ஆனால் மாத்திரையினுடைய அளவை குறைக்கிறது, மாத்திரையினுடைய வீரியத்தை அளவை குறைச்சாலும் அதோட வீரியம் குறையும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யோக பயிற்சி மிக அதிக அளவில் உங்களுக்கு உதவி செய்யும். தயவு செய்து நான் சொல்கிற விஷயங்களை 1 நாள் 2 நாள் பண்ணால் உடனே உங்களுக்கு அதில் பலன் கிடச்சிடும்னு நினைக்காதீங்க. எதை எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக நம்மளுடைய உடம்பு டியூன் ஆகிறதுக்கு நம்மளோட சக்கராஸ் இருக்குது. அதாவது நம்ம உடம்புல எத்தனை சக்கராஸ் இருக்குது அப்படின்னா 7 சக்கராஸ் இருக்குது. இது வந்து டியூன் ஆகி நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த பழக்கத்துக்கு நம்ம அதை டியூன் ஆகிறதுக்கு 21 நாள்லேருந்து 91 நாள் ஆகும். இதை எதை நீங்கள் எடுத்தாலும், நான் யோக பயிற்சியை மட்டும் சொல்லலை, காலையில் எழுந்திருக்கிறதோ இல்லை உங்களை நீங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிறதோ, எந்த பழக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் 21லேருந்து 91 நாளைக்குள்ளார நாம் எதை தொடர்ந்து பயிற்சி எது செஞ்சாலும் அது நிச்சயமாக நம்ம பாடியோட டியூன் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, யோகா பயிற்சியில் என்னென்ன ஆசனங்கள்லாம் இருக்குது நம்ம பிபிக்குங்கிறத பார்க்கலாம். இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க முதல்ல அவங்களுடைய உடலும் மனசும் அமைதியாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப உதவும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது செக்ஷனல் ப்ரீத்திங், அதாவது வயிறு, செஸ்ட், அப்பர் செஸ்ட் ப்ரீத்திங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதாரணமாக சுகாசனா, இப்போ பாருங்கள், தரையில் சாதாரணமாக உட்காந்து 2 கைகளையும் தியான முத்திரையில் வச்சுருக்கிறாங்க, கண்ணை மூடிட்டுருக்காங்க, ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க. இந்த போஸை பார்க்கும்போதே நமக்குள்ளாரையே ஒரு அமைதி வரும். இந்த அமைதி தான் முதல்ல நமக்கு மனசுக்கும் உடம்புக்கும் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளை மெதுவாக உங்களோட வயிற்று பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நடுவிரல் 2 ஒன்று தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த நடுவிரலை ஒன்று தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படியே வயிற்று மேலே கை வச்சுட்டு நல்ல மூச்சை ஆழ்ந்து இழுத்து பொறுமையாக விடணும். எத்தனை முறை? கிட்டத்தட்ட ஒரு 15 முறை நீங்கள் இழுக்கலாம்.
இப்போதைக்கு நம்ம ஒரு 2 முறை நான் வந்து மூச்சை இழுத்து காமிக்க சொல்கிறேன். நல்ல மூச்சை இழுத்து வெளியில் விடணும். மூச்சை இழுக்கும் பொழுது வயிறு வெளியில் வரணும். மூச்சு விடும்போது உள்ளே போகணும். பலூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆக்சிஜனை உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகணும்னா வயிறு பல்ஜ் ஆகணும், பெருசாகணும். இப்போ ஒரு சுருங்கின பலூனுக்குள்ளே காற்று போகும்போது பலூன் வந்து விரியுது. அந்த காற்று வெளியில் போகும்போது வயிறு அந்த பலூன் சுருங்குது இல்லையா, அதே மாதிரி வயிறும் அதே மெக்கானிசம் தான். மூச்சை இழுக்கும்பொழுது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது உள்ளே போகணும். பல பேருக்கு அது தப்பாக இருக்கும். ப்ரீத்திங்கை இப்போ இதுலேருந்து நீங்கள் திருத்திக்கணும் நீங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த கைகளால் வயிற்றை தொட்டு பண்ணுறாங்க இல்லையா, அப்டமன் ப்ரீத்திங். இந்த அப்டமன் ப்ரீத்திங்க்கு பேர் வந்து ஆதம் பிராணாயாமான்னு பேர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கைகளால் தொட்டு பண்ணுறதுக்கு பேர் ஸ்பர்ஷ முத்ரான்னு பேர். தொட்டு உணர்ந்து மூச்சை இழுத்து விடுறது. அடுத்தது உங்களுடைய செஸ்ட் ப்ரீத்திங். இப்போ இந்த கைகளை முதல்ல உங்கள் தொட மேலே ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நாடி ரிலாக்ஸ் பண்ண பிற்பாடு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 கைகளையும் கொண்டு போய் உங்கள் செஸ்ட் மேலே, அதாவது பெண்களாக இருந்தால் பிரஸ்ட் மேலே, ஆண்களாக இருந்தால் செஸ்ட் மேலே, அதே மாதிரி நடுவிரல் ஒன்று தொட்டுட்ருக்கணும். கண்களை மூடிக்கிட்டு நல்லா பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. எத்தனை முறை? 15 முறை. இந்த ப்ரீத்திங், இந்த செக்ஷனல் ப்ரீத்திங்கில் செஸ்ட்டுக்கு பண்ணுறதுக்கு பேர் மத்தியம் பிராணாயாமான்னு பேர். நல்லா பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடுங்க. இது மாதிரி ஒரு 15 முறை பண்ண பிற்பாடு கைகளை கீழே வச்சுக்கோங்க, உங்கள் தொடை மேலே வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3வது பயிற்சி பண்ண போகிறோம், ஆதியம் பிராணாயாமா. கழுத்துக்கிட்ட கை வச்சுக்கோங்க, கண்களை மூடியே இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கும்போது நமக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இப்போ 2 கைகளையும் அதே மாதிரி 2 நடுவிரலும் ஒன்று தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் கழுத்து பகுதியில் உங்கள் கைகளை வச்சுட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. எத்தனை முறை? 15 முறை. இதுக்கு பேர் ஆதியம் பிராணாயாமா, அதாவது அப்பர் செஸ்ட் பிராணாயாமான்னு பேர். இந்த 3 செக்ஷனல் பிராணாயாமாவும் தினமும் காலை மாலை 2 வேளை பண்ணும்போதும் அந்த பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ரிலாக்ஸ்டாக ஆரம்பிக்கும். மாத்திரை மருந்துகளோட இந்த பயிற்சி முறையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள் மாத்திரையினுடைய அளவை குறைக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் மாத்திரையே இல்லாத நிலை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்கள். பொறுமையாக கைகளை கீழே வச்சுடுங்க. இந்த பயிற்சி தான் பண்ணணுமா, இது மாதிரி இருக்கானா, இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. நல்ல ஒரு தகுந்த யோக சிகிச்சை நிபுணர்கிட்ட நீங்கள் போகணும். யோகா ஆசிரியர் வேறு, யோக சிகிச்சை நிபுணர் வேறு. இப்போ நான் வந்து அதில் அதாவது டாக்டரேட் முடிச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு தகுந்த மாதிரியான யோக பயிற்சிகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் சாதாரண பயிற்சிகள் பண்ணாமல் ஒரு நல்ல சிறந்த ஒரு சிகிச்சை நிபுணர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக இந்த மாதிரி நிறைய இதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்க பிராணாயாமங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதை பண்ணிங்கன்னா உங்களோட பிபி வந்து நிறைய குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அடுத்த ஆசனா பார்க்க போகிறோம். கால்களை நீளமாக இந்த பக்கம் திருப்பிட்டு உங்களுடைய கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணி கால்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே வஜ்ராசனா உங்களுடைய நீங்கள் 2 கால்களையும் பின்னாடி வச்சு உங்களோட கைகளை முன்னாடி கொண்டு வந்து வச்சு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களோட கைகளை உங்களோட தொட மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ்டாக பொறுமையாக மூச்சை எடுத்து பொறுமையாக விடுங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார முடியாது. இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய கால்களுக்கு கீழே ஏதாவது ஒரு குஷன் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு குஷனோ அல்லது ஒரு சின்ன பில்லோவோ நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் யோகா மேட்டு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு யோகா மேட்டு, ப்ளூ கலர் மேட்டு, ஒரு வயலட் கலர் மேட் இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி உட்கார முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மேட் இருக்குது. அந்த மேட்டில் அழகாக நீங்கள் மடித்து உங்கள் காலுக்கு கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்கார முடியும். ஸோ கண்ணை முடிக்கங்க. கண்ணை மூடிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக பொறுமையாக மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. வஜ்ராசனத்தில் இப்படி உட்காந்து பண்ணுற இந்த பிராணாயாமாக்கு பேர் சுக்க பிராணாயாமான்னு பேர். பொறுமையாக மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. இந்த பயிற்சிகள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷரோட அளவு நிறைய குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல ஆசனங்கள் இருக்குது, பல பயிற்சிகள் இருக்குது. பொறுமையாக பண்ணால் நல்லா பண்ணலாம். என்ன ஒன்று, வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதவங்களுக்கு முதல்ல நான் சொன்ன அந்த ஆசனம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செக்ஷனல் ப்ரீத்திங்கில் பண்ணுற அந்த ஆசனங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிராணாயாமா சுகாசனத்தில் உட்காந்து பண்ணும்பொழுது. இப்போ இந்த பயிற்சிகள்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் யாரெல்லாம் செய்யலாம்? எல்லாருமே செய்யலாங்க. இன்னும் சொல்லப்போனால் கருவுற்ற பெண்களுக்கு பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது 3வது மாதத்திலே கரு உருவான 3வது மாதத்திலிருந்து இந்த யோக பயிற்சியை ஆரம்பிச்சிடணும். முதல் 2 மாதத்துக்கு நிறைய பிராணாயாம பயிற்சிகள் பண்ணலாம். இங்கே பண்ண பயிற்சிகளில் சில பயிற்சிகள் நான் சொன்னேன் இல்லையா, இது கருவுற்ற பெண்கள் பண்ணலான்னு, அது நீங்கள் பண்ணலாம். மற்ற பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து தான் நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும். நீங்களாக எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி மற்ற பயிற்சிகள் எல்லாமே
பிபி வந்தவங்களும் சரி இல்லை வராதவங்களும் சரி இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் சரி நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு பரம்பரை யான ஒரு நோயாகவும் இருக்குது. அப்பாவுக்கு இருக்குன்னா பிள்ளைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குன்னா பொண்ணுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அத்தைகளுக்கு என்ன இருக்கோ அது பெண்களுக்கு வர்றதுக்கு, இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய அத்தைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எனக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் நம்மளோட பெரியவங்க என்னென்ன பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வராமையும் இருக்கிறதுக்கு இல்லை அதை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ சொன்ன பயிற்சிகளை எல்லாம் தயவு செய்து செய்யுங்க. அதாவது எதுவுமே அப்புறம் பார்த்துக்கலாம், நமக்கு வராது அப்படிங்கிறதுக்கு தயவு செஞ்சு அதை நினைக்காதீங்க. எப்போ வேணால் என்ன வேணால் யாருக்கு வேணாலும் வரலாம். இந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடியே நம்ம வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வாழற நாள் நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.